மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக பள்ளி தோழி காணொளி பாடலினுடைய விமர்சனத்தினூடாக இணைந்திருக்கலாம். ஜெயந்தன் விக்கி அவர்களுடைய இசை மற்றும் வரிகளையும், வெகு செல்வராஜா அவர்களுடைய ஒளிப்பதிவிலையும், புஜாஷினி மற்றும் சுதா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற இந்த பள்ளி தோழி என்கின்ற பாடலுக்குரிய கொரியோகிராஃபியை கண்ணா உதய் அவர்கள் வழங்கி இருக்கிறதோட இந்த பாடலை பிரியங்கா பெர்னாண்டோ மற்றும் சதோஷனா அவர்கள் பாடியும் இருக்காங்க. இந்த காணொளி பாடலினுடைய கதைக்களத்தை எடுத்துக்கொண்டா இரண்டு பள்ளி தோழிகள், அதாவது பல வருடங்களுக்கு பின்னர் சந்திக்க போகின்ற இரண்டு பள்ளி தோழிகள் அவர்களுடைய அந்த பழைய ஞாபகங்களை மீட்டு பார்க்குற விதமாகவும், அதே நேரத்தில் இவர்கள் சந்திக்காம இருந்த இந்த ஒரு டைம் பீரியட்ல அந்த ஊர்ல நடந்த ஊர் நடப்புகளை அறிஞ்சு கொள்ற விதமாகவும், அதுலேயுமே குறிப்பாக ஒரு தோழி வேற ஒரு நாட்டில் இருந்து வந்திருப்பா, அந்த தோழிக்கு ஊர் நடப்புகளை எடுத்து சொல்ற விதமாகவும் இந்த கதைக்களம் நகர்ந்து செல்லுது. அதே மாதிரி இந்த பாடலினுடைய காட்சி அமைப்புகளை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்தில் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஸ்க்ரீனை டிஸ்பிளேல விழுத்துற அந்த ஒரு காட்சி அமைப்பா இருக்கலாம். அதே மாதிரி தன்னுடைய தோழியினுடைய அந்த சன்கிளாஸ் உரிமையோட தான் வாங்கி அணிந்து கொள்ளுகின்ற அந்த ஒரு காட்சி அமைப்பா இருக்கலாம். இவர்கள் இருவரும் அந்த கடல் அலைகளுக்கு நடுவில் நின்று டான்ஸ் ஆடும்போது வைக்கப்பட்ட ஒரு ஃப்ரேமா இருக்கலாம், மற்றும் அந்த காத்தாடிய ஒரு பேக்ரவுண்ட்ல காட்டுற அந்த ஒரு ஃப்ரேமா இருக்கலாம், மற்றும் சில ஆழம் விழுதுகளுக்குள்ளால இவர்களை காட்டுகின்ற அந்த ஒரு காட்சி அமைப்புகளா இருக்கலாம். இதெல்லாமே காட்சி அமைப்புகள் ரீதியாக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பாடலினுடைய இசையமைப்பை எடுத்துக்கொண்டா மெல்லிய ஒரு இதமான மட்டுக்களோட கூடிய ஒரு இசையமைப்பாக காணப்படுது. அதே மாதிரி இந்த பாடலை பாடியவர்களினுடைய குரல் வளமும் இந்த பாடலை இன்னும் ஒரு படி மேலே ஏற்றி செல்லுது. அதே மாதிரி இந்த பாடலினுடைய வரிகள், கணக்கு வாத்தி கையால குட்டு வாங்கி படிச்சமே கடைசி வரைக்கும் தேறலையே, இப்படியான இவர்களுடைய அந்த பழைய ஞாபகங்களை மீட்டெடுக்கின்ற அந்த சில வரிகளா இருக்கலாம். அதே மாதிரி ஊர் நடப்புகள், அதாவது அப்ப அப்படி இருந்தாக்கள் இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்ற சில வரிகளா இருக்கலாம். இது எல்லாமே அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பாடல்ல நடிச்சிருக்கிற நடிகர்களினுடைய நடிப்பு திறமையை எடுத்துக்கொண்டா நடிப்புன்றதையும் தாண்டி இவர்களுடைய அந்த நடன திறமை இந்த பாடல்ல மிகவும் அழகாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயுமே குறிப்பாக இந்த கொரியோகிராஃபி கூடவே அந்த பாடல் மட்டுக்களுக்கு ஏற்ற வகையில ஒரு ஸ்டெப் முடிகிறதுக்குள்ளேயே அடுத்த ஸ்டெப் நிற்கும் அப்படின்ற மாதிரி கண்களுக்கு விருந்தளிக்கிற வகையில அமைச்சிருக்கு. இப்படியாக இசையமைப்பிலையும் சரி, படத்தொகுப்பிலையும் சரி, அதே மாதிரி பாடல் வரிகள்லையும் சரி, ஒட்டுமொத்தமாகவே அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பள்ளி தோழி படைப்பு வெற்றி பெறத்துக்கு பாடல் குழுவினருக்கு குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கும் முறையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கேட்டி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோட இணைச்சிருங்க.